ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசரா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:46க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய ராசியில் 6 கிரகங்கள் சேருது. அதாவது சனி பெயர்ச்சியாகி வராரு. அப்புறம் சூரியன் 6க்குடைய சூரியன் ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார். அது போக புதன் நீச்சமாக இருக்குது, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. இந்த சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதி குருவும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது. இது ஒன்று தான் ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த சுக்கிரன் உங்களுக்கு 3 8 கூடையவர், அதாவது அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு. ஆனால் இந்த உங்களுடைய ராசியில் 6 கிரகங்கள் சந்திரன் உள்பட சேர்றதுனால நல்லது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த ஒரு மாதத்தை பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் கையாளணும். கட்டாயம் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. உக்கிர தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்க. இந்த 2 உக்கிர தேவதைகளையும் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அப்படியே கலைஞ்சு போயிடும். அதாவது ஒரு பனி நிறைய மேகமூட்டமாக பனி இருக்குது அப்படின்னா சூரியன் அது எப்படி கலைஞ்சு போதோ அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பிரித்திங்கிரா தேவி வழிபாடும் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும். நமக்கு நேரங்காலம் சரியில்லை, கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்காமல் இருக்க முடியாது, எந்த விஷயமும் செய்யாமல் இருக்க முடியாது. எப்போதும் போல் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தெய்வ அனுகூலத்தை கட்டாயம் தேடிக்கணும். தெய்வத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டு எப்பவும் போல் இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தான். தெய்வ அனுகூலம் இருந்தாலே உங்களுக்கு காரிய சித்தி 100க்கு 100% உறுதியாக உண்டு. பொதுவாகவே ஜென்ம சனி பெரிய லெவலில் நன்மைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதம் உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால அது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான். அதனாலும் உச்சம் பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுடைய ராசி அதிபதி குருவோடு சேர்றதுனால தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். எந்த கண்டமாக இருந்தாலும் சரி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். அதனால் கவலை வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவும் இருக்கனால இந்த ஒரு 15 நாள் நீங்கள் கொஞ்சம் மன நெருக்கடி, மன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளோ அல்லது கணவரோ அவங்களுக்காக பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து போகணும். மீன ராசிக்காரங்களை அனுசரிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. இந்த காலகட்டங்களில் அவங்களே அறியாமல் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த கிரக சேர்க்கை, அதாவது முக்கியமாக மற்ற கிரகமாக இருந்து பரவாயில்ல, ஆனால் ராகு சனி இது 2ம் சேர்றது ரொம்ப டிப்ரெஷன், மன அமைதி இல்லாமல் ஏதோயோ இழந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் தானாகவே வந்துடும். பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் கடக்க பழகிக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா குரு. மற்றவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கைட் பண்ணி பழக்கமானவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க. எல்லா நிலையும் கடந்து வர பழகிக்கணும், சரிங்களா? அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் அந்த தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. தெய்வம் ஒன்று தான். திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் சரபேஸ்வரர் வழிபாடு, பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை தப்பிக்க வைக்கும். சனியோடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு வருது. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்க போது. அவர் 11ஆம் அதிபதி தான். தொழில் மூலிமா லாபம் கிடைக்கிறது, தொழிலில் நிறைய மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வது, இந்த அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. தொழில் ரீதியாக அலையணும், ஆனால் காசு பணம் லாபம் இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோக ரீதியாக நிறைய பேருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் இழுத்தடிச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, நினச்ச நேரத்தில் வராது. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உத்தியோக ரீதியாக எந்த பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம், உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சு உங்களை புழிஞ்சு எடுக்கிறது, உழைப்பை அதிகமாக வாங்கிட்டு கூலி கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு பின்னால் கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் பொறுமையாக தான் நீங்கள் கையாளணும். அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் முடிவையும் எடுக்காதீங்க. ஒரு விஷயத்தை யோசித்து நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது ஐயோ இந்த டைமை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அது போனால் போயிட்டு போது, மறுபடியும் நமக்கு வருங்கிற மனநிலையில் இருங்க. மீன ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நெருக்குதலுக்கு தள்ளுவாங்க. ஒரு அர்ஜென்ட்டில் முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. அதனால் எல்லா முடிவுமே நிறுத்தி நிதானமாக எடுங்க. குழப்பமான சூழ்நிலைகள் அப்படின்னா உங்களுடைய வெல்விஷரை கேளுங்க. உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையாலுமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியனை கேட்டு என்ன செய்யுங்க, முடிவெடுங்க. அப்படி யாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. யாராவது இருந்தால் தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிற நாட்களை தள்ளி போடுங்க. அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நிதானமாக யோசிப்பீங்க. ஒரு முடிவை அர்ஜெண்ட்டாக எடுக்கிறதுக்கும் நிதானமாக எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் நிதானமாக ஒரு முடிவை எடுங்க. இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் கட்டாயம் வரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பெரிய லெவலில் பிரச்சனையாகி பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி கல்வி ஸ்தானத்துக்குரிய கிரகம் நீச்சமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு குரு சேரும்போது புதனும் குருவும் ஆழ்ந்த அறிவு, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டை குறிக்கக்கூடிய கிரகமே புதனும் குருவும். அது இந்த மாதம் உங்களுக்கு சேருது. அப்போது படிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் A1 சொல்லலாம். படிப்புறதில் நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நினச்சவே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ரிசல்ட்டா அப்படின்னு. நல்ல ரிசல்ட்டெல்லாம் வரும். எக்ஸாம்ஸில் நீங்கள் படித்த கொஷினே நிற்கும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் 10th +2 எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது. காரிய சித்தி தான். நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் ஆகும். நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் எழுதுங்க. சூப்பரான ரிசல்ட்டு உங்களை தானாக தேடி வந்துடும். அதே மாதிரி உயர்கல்விக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கேம்பஸில் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் படிக்கிறதுக்காக, உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ மீன ராசியில் இருக்க நபர்கள் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடிவும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்தோன்னே, நீங்கள் சொன்னோன்னே எல்லா விஷயமும் நடக்காது. தாமதமாகி தான் நடக்கும். அதே மாதிரி குடும்ப நபர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். சண்டை போடாதீங்க. அந்த இடத்த இருந்து சண்டை வர மாதிரி இருக்குது, உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை, உங்கள் சைடு நியாயம் இருக்கும், ஆனாலும் சண்டை வர மாதிரி இருக்குதுன்னா மூவ் ஆன் பண்ணி போக பழகுங்க. இந்த மாதத்தில் எந்த முடிவுமே முக்கியமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது தான் சிறப்பான பலன்கள். வெளியூர் போகும்போது, வெளிநாடு போகும்போது, எங்கே போகிறீங்க, ஏதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் சாட்டு, இந்த இன்ஸ்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் உங்களுக்கு பாதகமே தவிர ஒரு நாளும் பயன் உங்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச இந்த ஒரு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் கட்டாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வரதான் செய்யும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல ஒரு யோகமான மாதம்தான். ஏன்னா இந்த கிரகச்சேர்க்கை மற்றவங்களுக்கு யாருக்கு ஒத்து வருதோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ராஜயோகம். கட்சி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட நீங்கள் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஆதரவு கிடைக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்பாளைகள்லாம் மாறி இவங்களா அப்படிங்கிற மாதிரி, இவரு இவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரிலாம் மாறிடும். ஏன்னா இழந்ததை மீட்டு கொடுக்க மாதம் அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் இருக்கார், உங்களுடைய ராசியிலே சூரியன் இருக்கார், சனி இருக்கார், அது மட்டும் இல்லாமல் ராகு இருக்குது, சுக்கிரன் இருக்குது, பரிவர்த்தனையோட குரு வருது, புதனும் இருக்குது. எல்லா திறமையும் இந்த மாதம்
வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஜொலிக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் அனுதாபமும் வரும் உங்கள் மேலே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஐயோ இவங்களுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக செய்யணும்னு மக்களுடைய சப்போர்ட்டு பெரும் திலராக ஆதரவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்குலாம் அது பெரிய லெவலில் கட்டாயம் வந்து இது பயன்படும். கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அனுதாபத்தினால மிகப்பெரிய லெவலில் வெற்றின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும். ஒரு பெரிய பதவி கிடைக்கும். ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும். நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து வாய்வழி பேச்சுக்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. நீங்கள் சிக்கலில் போய் சிக்கிக்குவீங்க. வேலை பார்க்குறவங்க கட்டாயம் வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் ஏதாவது செஞ்சால் மாட்டிக்குவீங்க. உயர் அதிகாரிகளாக நீங்கள் லஞ்ச லாவணிகள் வாங்கிறாதீங்க. உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு அழுத்தம் இருக்குது, இதை இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்படியா இருந்தாலும் உங்களை மாட்டி விட போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் லீவ் எடுக்கிறதோ அல்லது உடல்நிலை பாதிப்புன்னு ஒரு லெட்டரை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறதா ரொம்ப பெட்டர். வேலையை காப்பாற்றிக்கலாம், உங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா சனி வந்துச்சுன்னா 2.5 வருஷ காலம் நீங்கள் போராடி ஆகணும். நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் வாங்குறீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இது பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இருக்கணும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப வளர்ச்சியானது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், பேருங்கிறது இருக்கும். பெரிய பெரிய இதெல்லாம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உயரிய விருதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைக்கும். காசு பணம்லாம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். முக்கியமாக பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல மாதம். ஆனால் வீட்டில் வந்து பர்மிஷன் வாங்காமல் எதையும் பண்ணாதீங்க. பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். நான் வந்து உங்களை டீமோட்டிவேட் பண்ணலை. ஒரு விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை சுட்டி காமிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க. சக்ஸஸ் ஆகுதுன்னா அது வேறு விஷயம். ஆனால் அதை நினச்சி உங்களை வாழ்க்கை ஃபுல்லும் வந்து குட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காம இருங்க. ஆனால் முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் பொதுவாக வந்து ரொம்ப அதாவது 6 கிரகங்கள் உங்கள் ராசியில் சேருது. அதனால் மன அழுத்தங்கள் பொதுவாக மீனராசிக்கு இருக்கும். இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். உங்களுடைய ராசியில் புதனும் சேருது, சனியும் சேருது. நீங்கள் நம்பிக்கைக்குரிய நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு பேசுவீங்க, அவங்க உங்கள்கிட்ட தப்பாக மூவ் பண்ணலாம். அதனால் வெளியில் போகும்போது உத்தியோக ரீதியாகவோ ஒரு தொழில் ரீதியாகவே வெளியில் போகும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் அது என்ன காலேஜ் படித்தாலும் சரி, ஸ்கூல் படித்தாலும் சரி, அவங்களுடைய பாதுகாப்பில் தயவுசெய்து உறுதி பண்ணிக்கோங்க. நீங்களே கூட்டிகிட்டு போய் இந்த 1 மாத காலம் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதாவது பிக்கப் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதிலெல்லாம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. அவங்க படிக்கிற விஷயங்களில் கவனமாக இருங்க. மீன ராசிக்கு பொதுவாகவே இந்த ஒரு 15 நாளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கனால கட்டாயம் வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தாயுடைய தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. கண் சம்மந்தப்பட்டது, தலையில் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவர் அனுசரித்து செல்வது மட்டும் இல்லை, அவங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஒவ்வொரு முடிவுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறது, அதே மாதிரி லவ் மேரேஜெல்லாம் வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணி பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது மூலயமா பேர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திப்பீங்க. கட்டாயம் திருமணம் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது, திடீர் திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்தை களத்திர ஸ்தானத்தை நிறைய கிரகங்கள் பார்க்குது. செவ்வாயும் பார்க்குறாரு. குருவோடைய பார்வை டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. 100க்கு 200% குரு பார்வை இருக்குது. அதனால் திருமண பிராப்தமும் நிறையா இருக்குது. அதே மாதிரி புத்திர ஸ்தானமும் நிறைய பேத்துக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும். நீங்கள் வந்து தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. அதுதான் உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்குது. கன்னி ராசி உத்தர நட்சத்திரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், அதே மாதிரி பலகை, நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம். என்ன அவங்களுக்கு கொடுத்தா நன்மை அடைவாங்களோ அந்த பொருட்களை நீங்கள் கொடுங்க. இதனால் உங்களுக்கு ஏழ்மை நிலை அப்படிங்கிறது விலகும். வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். செல்வம், வற்றாத செல்வம் கிடைக்கும். முக்கியமாக விபத்து கண்டம், அகால மரணங்கள், இந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிக்க முடியும். இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். இது மாதிரி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படின்னா 7ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேருது. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானம், லைஃப் பார்ட்னரும் அதுதான், பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானமும் அதுதான். 6 கிரகங்கள் சேருது. அப்புறம் கண்டச்சனி ஆரம்பிக்க போகுது. கண்டச்சனினாலுமே கன்னி ராசிக்கு அது திக்பலம், சனி திக்பலம் அடைகிறாரு. 5 குடைவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா ஒன்று, அதே மாதிரி உச்சம் பெற்றிருக்கிறது, அதே மாதிரி திக்பலம் பெற்றிருக்கிறது. இதை இந்த 2 காட்டிலுமே இந்த திக்பலம்ங்கிறது கிரகத்தோடைய வலிமையை சேர்க்கக்கூடியது. ஆனால் திக்பலம்ங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் உங்களுடைய ராசியிலே கேது இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது இருக்குது. இந்த கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்ல நன்மைகள் பொதுவாகவே ஆனது ஆச்சு இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். நிறைய நீங்கள் முயற்சிகள் பண்ணுவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவ் அதிகமாக பண்ணிக்கணும். வேறு வழி கிடையாது. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் பிறந்து வரமாட்டாங்க. உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே செய்யணும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு அம்சம் எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நிறைய நன்மைகள் தான். பொதுவாக உங்களுக்கு 2 கிரகம் திக்பலம். என்னென்னா, செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். சனி 7ஆம் இடத்துல திக்பலம் பெற போகிறாரு. அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுது. பரிவர்த்தனையாகி சுக்கிரன் 9க்கும் குரு 7க்கும் போக போகிறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. காசு பணம் அப்படிங்கிறது நல்ல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடையெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், தடை தாமதங்கள்லாம் நீங்கி தொழில் ரொம்ப சுலபமாக போகும். உங்களுக்கு நல்லபடியாக போகும். நல்ல வருமானமும். இவ்வளோ நாளாக அந்த லாபத்தில் தடைகள் இருந்துச்சுன்னா இப்போலாம் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி தொழிலுக்காக நிறைய அலைச்சல்கள் அலைய வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதுவும் சூரியன், சனி இதெல்லாம் சேருது. ராகு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் மாறுறதுக்கு உண்டானதோ அல்லது புது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, ஏற்கனவே இருந்த பார்ட்னர் விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் தொழில் இடத்த மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி புதன் அவர் 7ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருக்காரு. நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல சிறப்பான பலன்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ நாளாக நம்ம செஞ்ச விஷயத்தை எதுவுமே பலன் கொடுக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமு. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குட் நியூஸாக தான் வரும். ரொம்ப 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 நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா 6 குடையவர், உத்தியோகஸ்தானமே 6. அதே மாதிரி உழைப்புக்கு பெயர் பெற்ற கிரகமே சனி தான். உழைப்பு அப்படின்னாலே சனி தான். அவர் திக்பலம் அடைகிறாரு. அப்போது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அதுக்குண்டான பிரதிபலன் அவர் கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ தானாக தேடி வரும். அதனால் முன்பை விட நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுங்க. உங்களோட உழைப்பை போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பை போட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி உங்களோட இதில் என்னென்னா, நிறைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நன்மையோ தீமையோ, இந்த தீமையை குறைக்கிறதுக்கு பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் 2 தீபம் போடுங்க. காரிய தடைகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகிரும்.
தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காரிய சித்தி வேணும் அப்படின்னா புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மண் விளக்கு யூஸ் பண்ணி போடுங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளருக்கு திரி யூஸ் பண்ணுங்கள். வெள்ளருக்கு திரியை நூலில் சுற்றி அதை ஊற வச்சு தான் போடணும். வெள்ளருக்கு அப்படியே எரியாது. வெள்ளருக்கு திரியில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன காரியம் தொட்டுறீங்களோ அத்தனை காரியமுமே சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய் திக்பலத்தில் இருக்கனால நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், நிறைய உங்களை தேடி வருவாங்க. பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும். இதை செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும்னு நீங்களாக உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. இந்த பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்பு உணர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும், ஏன்னா செவ்வாய் திக்பலமாக இருக்கார், நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலை எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கவர்மெண்ட் வேலை. ஏன்னா செவ்வாய் திக்பலம் பெற்று பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு யோகம். 6 குடையவர் 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து 10 குடையவர் நீச்சமாக இருக்கறனால் நீச்ச பங்க யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியுமே இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், அது லாட்ரியாக இருக்கலாம், புதையலை ஏதோ ஒன்று, நீங்கள் கீழே போகும்போது ஒரு காசு கிடச்சா கூட அது உங்களுக்கு லாபம் தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வருது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சகல விதமான சௌபாக்கியத்தும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதம் இந்த மாதம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட சூரியனும் இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் இது எல்லாமே கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து உண்டு. திருமணம் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னென்னா திடீர் திருமணம் தான், ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத காட்டிலும் திடீர். சனியும் அங்கே இருக்கார், ராகு அங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் அங்கே இருக்கார், உங்கள் ராசி அதிபதி இருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போது ஒரு திடீர்னு திருமணம் ஆகிறது, அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது, அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறது. அதே மாதிரி லவ் பண்ணவங்க திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான். லவ்வில் எவ்வளோ வித பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவியோடு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அவங்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியில் கேதுவும் இருக்கனால 2 பேர்த்துக்குமே உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 4க்குடைய குரு வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் சனி ராகுவோடைய பிடியில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர்றது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இவ்வளோ நாளாக ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது எல்லாமே தானாக தேடி வரும். தெய்வத்துடைய அனுகூலம் இந்த மாதம் வந்து பரிபூரணமாக இருக்குது. தாய்மாமன் வழி ஆதரவுகள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். சகோதரன் சகோதரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்க வழி ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் பெற முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த கண்டச்சனி, அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிறது, உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறது, இந்த தீமைகள் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னா பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி தான், மிகப்பெரிய லெவலில் யோகமும் நல்ல வளர்ச்சியும் இருக்குது. பொதுவாகவே ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி தடையாகும், ஒரு தாமதமாகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது சித்தியாகும். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள்.
கலைத்துறையில் வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து பெரிய லெவலில் போயிடும். ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். பெரிய பெரிய பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும். அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவற்ற நன்மைகள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய பேரு புகழை மங்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை மட்டும் நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு வேண்டுங்க. எதிரிகளை நீங்களே பார்த்துக்குவீங்க. உங்களோட எதிரியை நீங்களே பார்த்துக்குவீங்க. ஆனால் நண்பர்களை தான் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடாது. ஏன்னா புதனும் சனியும் ஒன்றா சேருதுங்க. பொதுவாக உங்களோட ராசி அதிபதி புதன், 10 குடைவரும் புதன், சனி போய் அங்கே சேருது, புதன் நீச்சமாகுது. அப்போ வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்கும். அது மனசை ரொம்ப குத்தி கிழித்து புழிஞ்சு எடுத்துரும். அதனால் பொதுவாகவே மனசை லேசாக வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு கஷ்டப்படும் போதும் சரி, மன வருத்தத்தில் இருக்கும்போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பார்ட்னரோ நமக்கு தேவை. லைஃப் பார்ட்னரோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவை. ஆனால் அது கன்னிராசிக்கு இயல்பாக கிடைக்காம போயிடும். அதனால் நிறைய துரோகத்தை சந்தித்து மனசு ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும். அதனால் தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் உங்களுடைய நட்பு அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓவராக போய் இருக்காதீங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் தப்பாக பேசலை. உங்களோட ஜாதகத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலுக்கும். ஆனால் அது எல்லாமே சீக்கிரமாக தீர்ந்துடும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. சூரியனும் சனியும் சேரும்போது ஏதாவது ஒரு பேரு புகழ் இதெல்லாமே மங்கடிக்கிறதுக்கு வருவாங்க. உங்களோட பதவிக்கு வந்து என்னென்னா மற்றவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வில்லங்கம் செஞ்சு ஆப்பு அடித்து தானே வந்து அவங்க போக முடியும். அதனால் அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலி. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் யாரையுமே நம்பாமல் நமக்கு பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது ரெண்டையுமே பார்த்து நடந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனையே கிடையாது. நல்ல நிர்வாக திறமையும் இருக்குது. அதே மாதிரி ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு 2 குடைவர் போய் உச்சமாக இருக்கார் 7ஆம் இடத்துல. பணம் காசு தானாக தேடி வந்துடும். ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து யாரையுமே நம்பாதீங்க. பண விஷயத்துலையும் சரி. அதே மாதிரி ஜாமீன் போட்டுறாதீங்க யாருக்கும். இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்கு கொடுத்துடாதீங்க. எந்த கமிட்மெண்ட்லேயும் சிக்கிறாதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே இந்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உஷாராக இருந்துக்கணும். சனி நிறைய நன்மைகளையும் செய்வார். அதே நேரத்தில் வந்து இந்த புதனும் சனியும் தேயும்போது வந்து உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டோ பார்த்து அதை தான் வந்து அடிப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் பேரு புகழ் இருந்தீங்கன்னா அதை தான் குலைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வீக் பாயிண்ட்டே இருக்கக்கூடாது. சனி உங்களுக்கு யோகக்காரகன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி பேசுகிறியா பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு. முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் இதுக்கு தான் அவங்க வந்து அஞ்சுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டிங்கன்னா யாருனாலையும் எதுவும் செய்யவே முடியாது. நான் வந்து அவமானங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து வந்துட்டேன்னு உங்களை கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க. யாருனாலே அவமானப்படுத்த முடியாது. அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து வழிபாடு நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவில் வந்து இந்த கண்டச்சனி, 7 சனி, அஷ்டம சனிக்கெலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்வு தான். நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:46 இந்த பங்குனி மாதம் பிறக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான். உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதாவது இப்போ இவ்வளோ நாளாக இந்த ஜென்ம சனியாக இருந்துச்சு. 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகி அடுத்தது இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. ஜென்ம சனியிலேருந்து உங்களுக்கு வாக்கு சனியாக மாறுதுங்க. அதாவது வாக்கு ஸ்தானத்தில் சனி போகுது. பாத சனி, ஓகேங்களா? வாக்கு சனின்னு சொல்லலாம் அல்லது பாத சனின்னு சொல்லலாம். இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் உங்களுக்கு சேருது. இந்த 2ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேர்றதுனால நன்மையும் இருக்குது, அதே நேரத்தில் பாதகமும் இருக்குது. அதனால் நீங்கள் அனுசரித்தது 2 பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு தான் இருக்குது. 7க்குடைய சூரியனும் 2ஆம் இடத்துல வராரு. வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. 6 கிரகம் சேருது. சூரியன் உச்சம் பெற்ற சுக்கிரன், உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதே மாதிரி புதன், ராகு, சனி, இது இத்தனை கிரகங்கள் இருக்குது. அது கூட 2.5 நாளைக்கு சந்திரனும் இருப்பார். அதான் 6 கிரகம். பொதுவாக 5 கிரகம் இருக்குது. இந்த 2.5 நாளைக்கு மட்டும் 6 கிரகமாக இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது வந்து தனஸ்தானம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப 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 பொருளாதாரமும் சரி, உங்களுக்கு வாக்கும் சரி, 2மே பேலன்ஸ் பண்ணி போங்க. காசு பணம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாது. இதை மட்டும், காசு பணம் வந்து நமக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சலை, தைரியத்தை, அளவில்லாத அகந்தையை, கர்வத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த காசு பணம் வர டைமில் வந்து ரொம்ப வந்து அடக்கமாகவும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிளஸ்டு தான். சரிங்களா? 7க்குடைய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கனால சுளின்னு பேசுகிறதுக்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துவாரு. என்ன மனசில் படுதோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி. பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக மிக 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 உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்குது, சுக்கிரன் இருக்குது, உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்குது. இது வந்து என்னென்னா, சூரியன் இருந்தால் தான், அந்த சூரியன் சனிலாம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி வந்துடும். ஆனால் சுக்கிரன் வந்து என்ன பாலிசாக பேசுகிறது. அதனால் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு தான். சுக்கிரனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மகாலட்சுமி வழிபாடு. பொதுவாக கும்ப ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களுக்கு காசு பணம் வரணும், நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடணும் அப்படின்னா சனி வந்து 2ஆம் இடத்துல, அதுதான் ரொம்ப வலு. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன காவல் தெய்வம், இந்த கருப்பு சங்கிலி, கருப்பு ராயர், இந்த மாதிரி உங்களுடைய கிராம தேவதைகள் காவல் தெய்வமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தெய்வ சனிக்கிழமை கும்பிடுங்க. அது நல்ல பலன்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும். காரிய அனுகூலமாகவும் இருக்குங்க. இந்த 2ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானமும் அதுதான். பொதுவாகவே தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதை கவலையே நீங்கள் பட வேண்டாம். 10ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்றிருக்கு. 10க்குடைய செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. தொழிலில் நல்ல மாற்றம், நல்ல இன்கம், நிறைய காசு பணம் வரக்கூடிய காலகட்டம், நிரந்தர வருமானம், தொழில் மூலிமா நல்ல லாபம், இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் தானாக, பதவி உயர்வு தானாக தேடி வருது, இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலை அப்படிங்கிறது நிரந்தர வேலையாக மாறும். நீங்கள் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிறது, நிரந்தரமான ஒரு வேலை, தொழில், வேலை, இது எல்லாமே அமையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குள்ள இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நல்ல டபுள் ப்ரொமோஷன், இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்டைம் உங்களை புரிஞ்சுக்காமல், அனுசரிக்காமல் நடப்பாங்க. உங்களுக்கு அதுக்கு கோபம் வரும், நியாயமானது தான். ஆனால் இந்த 1 மாத காலகட்டம் மட்டும் ரொம்ப பொறுமையும் நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. கண்ணுங்கிறது 2ஆம் இடம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு ராகு, சூரியன், சனி 3 கிரகம் இருக்குது. அந்த 3 கிரகங்களும் வந்து கண் பார்வையை கெடுக்கிறதுக்கு முதல் இடம். சரிங்களா? கண் பார்வை தான் சூரியன். அதை வந்து
வந்து மங்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அங்கே ராகு இருக்கார், இப்போ சனியும் போகிறாரு. ஸோ அதனால் கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. குடும்பஸ்தானம் அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு காசு பணம் வருதோ அதே நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டீங்க, பட் ஆனால் உங்கள் மேலே பழி வந்து விழும். இது எல்லாமே வந்து என்ன செய்யணும், கரெக்டாக புரிஞ்சு தான் நீங்கள் நடந்துக்கணும், வேறு இது கிடையாது, ஆப்ஷன் இல்லை. ஆனால் தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படிப்பு, முன்பை விட ஆர்வம் இது எல்லாமே இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும். ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதை பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். இந்த மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அட்டன் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வேலை கிடச்சிரும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கார். நல்ல அதிர்ஷ்டம், நீங்கள் நினச்ச கம்பெனிலேயே நல்ல சேலரியிலேயே இது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல கூடுதல், அது அஷ்டமஸ்தானத்துலேயும் பார்க்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை வந்து எத்தனை கிரகம், 6 கிரகங்கள், அதாவது 6 கிரகம் சேருதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஏற்கனவே கேது இருக்கார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயும் பார்த்துட்ருக்காரு. எல்லா கிரகமும் அஷ்டமஸ்தானத்தை தான் பார்க்குது. அஷ்டமஸ்தானம்னா விபத்து இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் கட்டாயம் ஹெல்மெட் போட்டு போங்க. சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் வண்டியில் ஏறும்போது உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன முக்கியத்துவங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில் ஏறணும். உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை சரியில்லை அப்படின்னா வண்டியை தயவு செய்து எடுக்காதீங்க. நடந்து போங்க, பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நல்ல மனநிலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி டிரைவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க, இன்றைக்கி நைட்டே போய் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. எக்காரணத்தை கொண்டும் செல்ஃப் டிரைவ் பண்ணிவிட்டு போகாதீங்க. அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 15 நாளைக்கு மட்டும் கார் அப்படின்னா செல்ஃப் டிரைவ் பண்ணாமல் ஆக்டிங் டிரைவரை போடுங்க. 2000 3000 செலவாகிறது தப்பு கிடையாது. இதை விட முக்கியமானது வந்து உங்களுடைய உயிர் தான். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் வந்து கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விபத்து கண்டமாகறதுக்கோ அல்லது சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. சர்ஜரி ஆகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெண்களாக இருந்தால் வந்து சமைக்கும்போது கவனமாக இருக்கணும். செவ்வாய் இருக்கிறதுனால தீக்காயம், மின்சாதனங்கள் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு சிறு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் வரும். அது எல்லாமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். கணவனும் மனைவியும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும். அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே வந்து பவானி, ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானியில் வந்து சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே போய் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மன்மத தகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால் கரும்பில் வந்து ரதியும் மன்மதனையும் ஆவாகனம் பண்ணி கும்பிடுங்க. இதில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சால்வ் ஆகும். இதை பற்றி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் இருக்குது, அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கங்க. பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மாதவிடாய் காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல சாப்பாடு, நல்ல உணவு பழக்கங்களை நீங்கள் எடுத்துக்கணும். கணவன்கிட்ட ரொம்ப அனுசரிச்சுட்டு போகணும். பொதுவாகவே உங்களுக்கு பொருளாதார உயர்வு இந்த மாதம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கைகூடும். காரிய சித்தி உண்டு. நல்ல அனுகூலம் உண்டு. ஆனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், நிறைய கிரகங்கள் இருக்கனால நீங்கள் நினச்சதை அப்படியே பேசக்கூடாது. இதனால் வந்து பெற்றோர்களோ அல்லது கணவரோ பாதிப்பாரா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க. அது சண்டை சச்சரவுகள் வரதுனால வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் நிதானத்தையும் கையாளுறது ரொம்ப அவசியமானது. வெளியூர், வெளிமாநிலம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக போனால் வீட்டில் இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சேஃப்டிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அஷ்டம கிரகத்தை பார்க்கும்போது நீங்கள் தப்பு செஞ்சாலும் சரி, தப்பே செய்யலைனாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது அவமானங்களோ அசிங்கங்களோ வந்துடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி,
ஏதாவது ஒரு அவமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 5 குடையவர் சனியோட சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதில் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் உங்களுடைய ராசி அமைப்புப்படி. அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். காதலில் மிகப்பெரிய தோல்வியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கோ ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல உயர்வாக இருக்குது. ஆனால் மன ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது. அதுவும் காதல் ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் அல்லது நீங்கள் நண்பர்களால் பெரிய ஏமாற்றங்கள் இருக்குது. அதில் கவனமாக இருங்க. இந்த மாதம் வந்து யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, யாராக ரிலேஷனாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படின்னா இது கொடுத்துட்டா திரும்ப வரலைன்னா பரவாயில்ல அப்படி நீங்கள் நினச்சா மட்டும் அந்த பணத்தை கொடுங்க. ஏன்னா அதனால மன உளைச்சலும் சரி பண விரயமும் ஆகிறது தான் மிச்சமே தவிர அந்த கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்ப வராது. இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்குறுதி கொடுக்காதீங்க, கமிட்மெண்ட் பண்ணாதீங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். கடன்லாம் இருந்து அதை நிவர்த்தி பண்ணி கடனை அடைக்கிறதுக்கு முடியும். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேரும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. தாயாருக்கும் தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள்லாம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தான், வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதை தாண்டி தெய்வ அனுகூலத்தை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தில் நிறையா கிரகம் இருக்கனால உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது அதை பார்த்து பேசுங்க. இல்லைன்னா உங்களைய பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் உங்களையே எதுலையாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் வந்து ஏதாவது வந்து மாட்டி விடுறதுக்கு உண்டான சூழ்ச்சிகள் நடக்கும். அதில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. இந்த சூழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் சனியும் புதனும் சேரும்போது உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க. அதில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. தெய்வ துணை இருந்தால் எந்த விஷயத்துல இருந்தும் தப்பிக்க முடியும். அதனால் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கருப்புராயர், கருப்பன், பெரிய கருப்பன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஊர் தேவதை. அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்தி இருக்குது. அவங்களுக்கு ஒரு சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டா கூட அவங்க உடனே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி தெய்வங்களை இந்த மாதம் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகத்தையும் கொடுக்க போகுது. அரசியல் துறை இருக்கவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், பெரிய பெரிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், நிறைய உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும். காசு பணம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு காசு பணம் வந்து பல வகையில் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கலைத்துறையை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் தான் இது. உங்களுக்கு நல்ல பெரிய விருதுகளும் நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டானது. இந்த மாதம் நிறைய வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கலைத்துறைக்கு இருக்குது. பெரிய பெரிய பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 2 குடையவரும் 4 குடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு உயர்வு இருக்குங்க. ஆனால் இந்த உங்களோட ஹெல்த்லேயும் தேக ஆரோக்கியத்துலேயும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானமாக பேசிட்டாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் தான் அமையும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49 இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 கூடைய சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11 கூடைய சூரியன் லாபஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து ஒரு 6 கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை தூக்கக்கூடிய கால நேரம் தான் இந்த மாதம்.
கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும். காசு பணத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நெருக்கடி நிலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து வழிபாடு பண்ணுங்கள். 6ஆம் இடம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து வலுவாக இருக்குது. ஒரு 2.5 நாள் தான், ஆனால் வலுவாக இருக்குது. அந்த 6ஆம் இடம் அந்த கிரக சேர்க்கை வந்து கூட்டு சேர்க்கை வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கனால நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னா குருவும் அஷ்டமத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துலையும் கிரகங்கள் நிறையா, அதாவது 5ஆம் இடத்துல இருக்க சனியும் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஏறுறாரு. அது இல்லாமல் ராகு இருக்கார். அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா எதிரிகள் ஸ்தானமும் அதுதான். உங்களுடைய எதிரிகள் உங்களை யாரெல்லாம் பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களுடைய வீழ்ச்சியை வந்து சந்தோஷமாக நினைக்கிறாங்க இல்லையா, அந்த நபர்களுடைய கை வந்து ஓங்கியிருக்கக்கூடிய மாதமாக அந்த 2.5 நாள் மட்டும் இருக்குது. அதனால் அந்த 2.5 நாளை மட்டும் கரெக்டாக வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இதை வந்து கடந்து வந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. இந்த திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதே மாதிரி வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து வேறு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகளோ இந்த மாதம் இருக்குது. தொழில் ரீதியாக வந்து 10 சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கனால தொழில் தொடங்குறதுக்கு கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து தொழிலுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழில் மூலிமா வந்து நல்ல லாபங்கள், அதே மாதிரி நல்ல வருமானமும் நிரந்தர வருமானமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு. 11 சூரியன் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாரு. அதாவது உங்களுக்கு லக்னாதிபதியே வந்து சுக்கிரனாக இருக்கார், லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார். அது மட்டும் இல்லை 6ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறாரு. இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து தெய்வ அனுகிரகத்தை வந்து அதிகமாக வந்து பண்ணணும், தெய்வ வழிபாடு பண்ணணும். தெய்வ அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிறை அஷ்டமியோ அல்லது வளர்பிறை அஷ்டமியோ எந்த நாள் உங்களுக்கு வந்து முடியுதோ அந்த நாளில் வந்து சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுறது மூலிமா காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும். முடிஞ்சிச்சு அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட வந்து பேசுகிறது அல்லது வந்து வேறு ஏதாவது மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல வந்து கூட்டு கிரக சேர்க்கை இருக்கனால அது ரொம்ப ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது, இந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு நான் நல்லா பார்த்து செய்கிறேன் கவனிக்கிறேன் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை எதுலையாவது கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டால் போதும். ஏன்னா குருவோடைய பார்வையும் இல்லை, அதேமாதிரி உங்கள் லக்னாதிபதியோடைய பார்வையும் இல்லை. அதனால் ஆனால் காசு பணம் வரதெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சேரக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தை தான் பார்க்குது. அப்போ 12ஆம் இடமும் வலுப்பெறும். அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது வெளிநாட்டில் போய் உத்தியோகமோ தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ இது எல்லாமே வருது. யாரெல்லாம் வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு உண்டானது. நீங்கள் பரீட்சையில் தேர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது. தொழில் ரீதியாக இடத்த மாற்றுறது, அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனையாகி ஆட்சி பெறும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கை தூக்கும். இது நீங்கள் வந்து கமிட்மெண்ட் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. பொதுவாக வந்து சனி 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் இந்த டேட்டில் நான் ஃபிக்ஸ் ஆகி இந்த டேட்டில் உங்களுக்கு வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுட்டா உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை திரும்ப நீங்கள்
நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. பட் ஆனால் அது வராமல் போயிடும். அதனால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இதை தவிர்க்கிறதுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது காரிய சித்திகள், அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ நியாயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோக நரசிம்மர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. கூடவே சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணிக்கோங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். நல்ல அனுகூலம் தான். படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம், அதே மாதிரி வந்து நல்ல ஞாபகத்திறன், இன்ட்ரெஸ்ட், அதிகமான ஆர்வம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகள் வந்து ஹயக்ரீவர் வழிபாடு கட்டாயம் பண்ணிக்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்ச இடத்துலையே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணால், ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இன்டர்வியூங்கிறது 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டன் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வேலை கட்டாயம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் துளாராசியில் இருக்கவங்க 6ஆம் இடம் வலுத்திருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 2 குடையவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் பங்குனி மாதம் 10ஆவது நாள் வந்து செவ்வாய் நீச்சமாகிறாரு. இந்த காலகட்டங்களில் வந்து குடும்ப நபர்களோ அல்லது கணவன் மனைவியோ சிறு சிறு மன கசப்போ அல்லது சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது. அது வந்து ரொம்ப பொறுமையாக போகல அப்படின்னா அது பெரிய சண்டை, அது மனசில் ஆழமாக போய் பதிகிற அளவுக்கு வந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க. இல்லை அப்படின்னா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி சொத்து வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசி அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கறனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு வந்து திடீர்னு வந்துடும். 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புத்திர ஸ்தானம் வந்து வலுவாக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ குழந்தை இல்லை, சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அல்லது அதில் என்ன ரிசல்ட் அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம். அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போங்க. ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இப்போ சந்தான பிராப்தம் கிடச்சிரும். ஏன்னா பரிவர்த்தனைக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குருவே வராரு. அப்போது புத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனியும் புத்திர காரகன் குருவும் ஒன்றாக இணையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புத்திர ஸ்தானம் வந்து வலுப்பெறனால, புத்திர காரகனும் வலுப்பெறனால புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும். அதனால் குழந்தை இல்லாதவங்க இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து 7 குடையவர் நீச்சமாக இருக்கனால இந்த மாதத்தில் வந்து திருமணம் வந்து சில பேருக்கு வந்து கைகூடும். சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த 2.5 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆவாங்க. இந்த மேச ராசியில் சந்திரன் வரும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் 6ஆம் இடத்துல வலுப்பெற்றிருக்கனால அது கலத்திரத்துக்கு பாதகமாகவும் விரயமாகவும் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து சுமூகமாக முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக 5 குடையவர் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கனால காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அது புதனோட நீச்ச புதனோட சேருது. அதாவது சனி வந்து உங்களுக்கு காதல் ஸ்தானத்துக்குரியவர், காதல் கிரகத்தோட போய் சேருது. ஆனால் காதல் கிரகம் புதன் நீச்சமாக இருக்குது. அப்போது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும். அதனால் ஒரு மன உளைச்சல், ரொம்ப டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகும். பட் ஆனால் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வந்துருங்க. இந்த 1 மாதம் காலம் மட்டும்தான் அப்படி இருக்குது. சண்டை சச்சரவுகள்லாம் வரும். கணவன் மனைவியிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்குவாதங்கள் வந்து அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கணும். முக்கியமாக துளாராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் கட்டாயம் அவர்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறத மருத்துவ செலவு, உடல் நோயை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து என்னென்னா
கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தாதுன்னு ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கங்க. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை சாதாரணமாக அலட்சியம் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு என்ன மருத்துவம் பார்க்கணுமோ மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதியும் வந்து 6ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில பேர் வந்து கவனிக்காதனால சர்ஜரி அல்லது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. 6ஆம் இடத்துல கிரகம் சேர்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது பிரச்சனை. ஆப்போசிட்டில் வரவங்க மேலே மிஸ்டேக்கு இருந்தால் கூட நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா கூட கிரக நிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம தான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணுங்க. அதே மாதிரி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்கணும். பட் ஆனால் வந்து என்னென்னா இப்போ உங்களைய வந்து இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து பேசுகிறதோ போகிறதோ கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத வீட்டில் கம்யூனிகேட் பண்ணிட்டு போங்க. இந்த 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கனால உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக போங்க. ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதமாக இருக்கனால சுக்கிரன் தான் கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பை தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இது கட்சி தலைமையிடமே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது, மக்களுடைய ஆதரவு பெருந்திரளாக கிடைக்கிறது, நீங்கள் அதாவது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது, பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானமும் நல்ல பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் நிறைய வரதுக்கு உண்டானதோ அல்லது லஞ்ச லாவண்யங்களோ உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளோ நடக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. எந்த விஷயமுமே ரிட்டன் ஆர்டர், இது என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்குது, இதை செஞ்சால் நமக்கு என்ன பின்விளைவு எல்லாமே யோசிச்சு செய்யுங்க. முக்கியமாக கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க. கோச்சாரத்தில் எப்பெல்லாம் வந்து சனியும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகாதிபதி, ஆனால் கோச்சாரத்தில் அவங்க சேரும்போது கண்டிப்பாக நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளை பற்றி பேச போகிறாங்க, நமக்கு துரோகம் பண்ண போகிறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நண்பர்கள் தானே அப்படின்னு நீங்கள் போவீங்க. ஆனால் நீங்கள் போய் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இதிலேருந்து நீங்கள் வெளில வர முடியாது. அது அமௌண்ட்டோ அல்லது ஏதோ நம்ம கட்டிடலாம். ஆனால் மனம் பாதிக்கப்படும் போது அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த வாய்ப்புமே கொடுக்காம புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்க. அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே மாதிரி புதனும் சனி எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க. நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி வந்துடும். யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க. பணம் கேட்டால் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யார் கேட்டாலும் சரிங்க, இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கங்க. அந்த பணம் திரும்ப வராது. கோச்சாரத்தில் சனி புதன் சேர்க்கையோ உங்களோட ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தாலோ நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்க திரும்ப உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணம் அப்படியே போயிடும். அதனால் உங்களுக்கு மன உளைச்சல், பணம் விரயம் இது எல்லாமே சந்திப்பீங்க. அதனால் யோசித்து பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டேயோ வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல கிரகச்சேர்க்கை வலுவாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே வந்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறக்குது. ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா
ஆசனம், நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன பொருள் உபயோகமாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் தானமாக கொடுங்க. இது வந்து என்னென்னா, இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த காசு பணத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தடைகள்லாம் நீங்கும். நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். முக்கியமாக வந்து விபத்து கண்டம், உயிர்கண்டம், அகால மரணம் இது எல்லாமே வந்து இந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி நல்ல ஆயுள் விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த மாதம் வந்து பங்குனி மாதம் வந்து பிறக்கிற அன்று வந்து சடசீதி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். இதில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். சடசீதி புண்ணிய காலத்தில் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னா இந்த ஒரு நாளை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவற விடக்கூடாது. உங்களுக்கு இந்த 7.5 சனி இந்த மாதம் முடிஞ்சிருதுங்க. அது வந்து இந்த 7.5 சனியில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். உங்களுக்கு மன வருத்தங்கள், நெருக்கடிகள் இது எல்லாமே இருந்திருக்கும். இந்த 7.5 சனியை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருது. தொழில் ரீதியாக நிறைய பல மாற்றங்கள் உங்களுக்கு காத்து